காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம், பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி. எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போம் மனைவி. அந்த மனைவியோட வாழணும் சார். நான் கேக்குறேன், புருஷனா யாரு சார்? புருஷனா தாலி கட்டியவன். உண்மையான புருஷனா? நான் தான். நல்ல புருஷனா? இவன் தான். அவன் ரொம்ப நல்ல புருஷன் சார். புருஷனா யார் நான் சொல்றேன் சார். உடன் இருப்பவரோ, உணவு கொடுக்கறவங்க, உடை வாங்கி தரவங்க புருஷன் இல்ல சார். நல்ல மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான புருஷன் சார். உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்களா? அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம் சார். அழ வைக்காத ஆண் தான் சார் புருஷனா வேணும். புருஷன் எங்களை அடிச்சா வலிக்காது சார், நடிச்சாதானே சார் வலிக்குது. பாசமான புருஷன் தான் வேணும், பணக்கார புருஷங்களுக்கு வேணாம் சார். அததான் சொல்றேன். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியாகத்தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க உண்மையான கை தருங்க பெண்கள்லாம். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்கட்ட கிளி ஆக்குறீங்க? இளவரசியா வாழ்ந்தவர்கள் அங்கேயே வாழ வேண்டியது, இங்க எதற்காக வந்தீர்கள்? எங்க அம்மா பாழங்கணத்துல விழுனாலதான் சார் விழறோம். எங்க வீட்டு கணத்துல வந்து விழுந்துட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ரத்தம் ஓடும் போது மனைவியோட அருமை தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துலதான் மனைவியோட அருமை தெரியும் சார். இப்ப யூடியூப்ல ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 1120 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிராவில எல்லாரும் யூடியூப்ல பாத்திருப்பீங்க, நகைக்கடைக்கு தன் மனைவி, வயதான தம்பதியர்கள், நல்ல வயசானவங்க, தாத்தா பாட்டியா இருக்கும் போது மனைவியை கையை புடிச்சு எடுத்துட்டு நகைக்கடை உள்ள போவாங்க. போகும்பொழுது அவங்க நகைக்கடையில வேலை செஞ்ச வாட்ச்மேன் எல்லாம் பிச்சை எடுக்க வரான்னு சொல்லி போன்னு சொல்லிக்கோங்க. அது யூடியூப், அதாவது அந்த கேமராவில பாத்திருந்த ஓனர் பார்த்துட்டு அந்த 2 வயதான தம்பதியர்கள் உள்ள கூப்பிட்டு 20 ரூபாய் பணத்தை மட்டும் கையில வாங்கிட்டு தங்கத்தையும், அந்த மனைவிக்காக ஒரு செயின் எடுத்திருப்பாரு தாத்தா, அந்த தங்கத்துக்கு தாலியும் அந்த செயினையும் அந்த ஓனர் கொடுக்கறாங்கன்னா அந்த உண்மையான தம்பதியருக்கும் காதலுக்கும் கிடைச்ச வெகுமதி இல்லையா சார்? இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்குல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. ஒண்ணு படைத்தல், ஒண்ணு காத்தல், ஒண்ணு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு சார். அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப தூணா இருப்பது கட்டின மனைவின்னு அகில உலகத்தையும் மனைவி கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்களும் ஒப்படைச்சு போங்க சார். காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது சார். கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். அம்மாவை இழந்தா அநாதன்னு சொல்லுவாங்க, அப்பாவை இழந்தா குருடன் சொல்லுவாங்க. ஆனா மனைவி இழந்தா மட்டும் நடைப்பிணம்னு சொல்லுவாங்க சார். அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா சகலமும் போயிடும் சார். சுமங்கலியா செத்து போ நினைக்கிற ஒரே இனம் நம்ம தமிழ் மண்ணுல ஒவ்வொரு கல்யாணமான பொம்பளையும் நினைப்பா சார். ஆனா 30 வருஷம் ஒரு ஆணோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் சுமங்கலியா நம்ம போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க லோலோலா அலையக்கூடாதுன்னு நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவர்களே. அப்படிப்பட்ட மனைவியோட வாழ்கள், அந்த மனைவி வரும் வாழ்க்கை தான் குடும்பத்திற்கு தூணாக அமையும் என்று கூறி, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த சிவபெருமானுக்கும் ஆத்தாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகும் நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி, வாகனம் நிறுத்தும் போது கூட நிழல்ல நிறுத்தணும் நம்ம மனசுக்கு தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வைங்க, அப்பதான் நாடும் நம் நாட்டு மக்களும் குழுகுழுன்னு இருப்பாங்க என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணீரிலே முகம் காட்டா பாண்டிச்சேரிக்கு நல்லா பேசிருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அவர் பாயிண்டை எதிர்த்து அடிச்சு பேசியிருக்காங்க. இது மாதிரி யாரும் பேச முடியாது. மஞ்சள் அதை பேசுனா அடுத்து வர்றவங்க தடுமாறுவாங்க. ஆனா அவர் அடிச்சு அதை எதிர்த்து பேசுற முற்றிய ஆற்றல் படைத்தாலும் இந்த அம்மா தான் பாண்டிச்சேரி கௌதி. அதனால அவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டோம்னா நம்ம வாட்டில பேசாம உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பேச்சாளர்கள். நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க.
இது முடிஞ்சு மஞ்சுநாதன் மிகப்பெரிய படுகளம் இருக்கு. வர மாதிரி படுகளம் பாட முடியாது. அழைச்சி சாமியை கொண்டு வருவார் பாருங்க பாருங்க. இந்த அவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றால், ஆனா மனைவி என்பவள் உண்மையிலே இவங்க சொல்லும் போது அது சரியாத்தான் தெரியும். பெற்ற தாய் தாய் தாய்னா அப்ப எது கல்யாணம் பண்ற? தாய் மட்டுமே இருந்துட்டு போக வேண்டியதானே? குடும்ப விருத்தி அடைய வேணாமா? கட்டிய மனைவி வேணாமா? கேட்டிருக்காங்க கேள்வி. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாருங்க. ஹலோ டெஸ்டிங். ஹலோ. ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டுங்க. உண்மையிலுமே எல்லா பேச்சாளர்களும் கட் பண்ணிடுங்க. எல்லா பேச்சாளர்களும் என்னடா வந்தோன்னே எல்லாரும் கைதட்டுறாங்களே, கைதட்டு கேட்கிறாங்களேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, உண்மையிலுமே நடுவர் அவர்களே, என்ன அழகா மக்கள் கைதட்டலோட உட்கார்ந்து ஒரு 40 நிமிஷம் என் தங்கச்சி வந்து பேசினாங்க. உண்மையிலுமே அவ்வளவு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆளுமை மிக்க பேச்சா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. இன்றைக்கும் நான் கேட்கிறேன், ஆனா எனக்கே ஒரு வருத்தம். என்னப்பா, இந்த 40 நிமிஷத்துல உங்க பெருமைய ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையப்பா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஏதோ ஒரு மொழியில சொல்லிருக்காங்க. தேவகோட்டை மகாராஜன்னா யார்? ஆஹா, ஊருக்குள்ள அவருக்கு சொல்லணுமா இல்லையா? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு இப்படி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கொடுக்கணும்னு அர்த்தம். கேக்குறேன், உங்க பெருமைய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணில் நான் சொல்றேன் நடுவர், என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட அனுமதியா நம்ம கூடலூர் மண்ணில், சீக்கூடலூர் மண்ணில் மக்கள் முன்னாடி உங்க பெருமைய உங்க அனுமதியோட சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்கடா. உங்களுக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய என்னுடைய தகப்பன் வயதுல, தாய் வயதுல, சகோதரர்கள் வயதுல, சகோதரி வயதுல நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையா நம்மளை பத்தி யாரோ குறை சொல்றாங்க. ஐயா, நான் சொல்றது உங்க வீட்டு பிள்ளை மாதிரி சொல்றேன், உண்மைனா மட்டும் கைதட்டுங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவங்களுடைய குறைகளை கேட்டா நாம ஜெயிக்கவே முடியாது. உண்மைனா கைதட்டுங்க. அதாவது நடுவர் அவர்களே, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நீங்க குறை சொல்ற வாய ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். ஆகவே குறைகளை விட்டுருங்க. உண்மையிலுமே என்ன நல்ல மக்கள் இங்க நிறைய பேரு. நாங்க வருகிற போது கூட ஒரு ஐயா உங்களை பார்த்தாங்க, சின்னதாரா ஒருத்தல இடையில வண்டி நிறுத்தும் போது, தம்பி நீங்க தானே மகாராஜன் சார்? ஆமா ஆமா சொல்லுங்க என்போது உண்மையா அவர் சொன்னாரு, இரவு நேரத்துல தோட்டத்துல காட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே களத்து மேட்டுல கைத்து கட்டல கொஞ்சம் உடம்பு அசதியா படுக்குது, அப்படியே தூக்கம் வராம இருக்கும் போது உங்கள் பட்டிமன்ற பேச்ச கேட்டுதான் சந்தோஷமா இரவுதோறும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னார். கைதட்டுங்க. அத்தனை பேரின் உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம்னா, யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இல்லாமல் எல்லோருடைய புன்னகைக்கும் காரணமாக இருக்கிற அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நீங்க நல்லா வாழணும். உண்மையிலுமே உங்களால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, இன்னும் சில பேருக்கு டிவில வந்திருக்காங்களான்னு ஒரு டவுட். அதுக்காக இதை நான் சொல்றேன். உண்மையிலுமே நீங்க விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி, ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ வந்து காமெடி சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. சொல்லுகிற காமெடியன் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற காமெடிகளுக்கெல்லாம், நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர் யாருன்னு கேட்டா, இன்றைக்கு நம் மண்ணிற்கு நடுவராக வந்திருக்கிற நம் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, உண்மையிலே டிவில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்து எனக்கு 500 ரூபாய் காசு தருவாங்க. சரிங்கண்ணா. அத அவங்க டிவில பேசி 50,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு கார்ல சுத்துறானுவ.
நான் பைதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க. நம்ம மக்கள் முன்னாடி நான் சொல்றேன், உலகத்திலே ஏன் இவங்க முன்னாடி இத பெருமையா சொல்றேன்னா, எத்தனையோ மனிதர்களை விட இங்க இருக்கிறவர்கள் எப்பொழுதும் மேலானவர்கள். ஏன்னா நடுவர் அவர்களே, பலர் உயிர் வாடினால் கூட மனம் வாடாத எத்தனையோ மனிதர்கள் வாழுகிற இந்த தேசத்தில் தாங்கள் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற சமூகம் இந்த சமூகம் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னால சொல்ற நடுவர் அவர்களே, நீங்க சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. அவங்க எல்லாம் ஏற்றமா இருக்காங்க, நீங்க எளிமையா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றேன், என்றைக்குமே எளிமைதான் நடுவர் அவர்களே ஏற்றம். எப்படி சொல்றீங்க? புத்தன் ஒரு மகான் இருந்தார்லன்னு, ஆமா. அவர் மாதிரி தரையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வழியா போன ஒரு வழிபோக்கன் கேட்டா, சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா. அந்த எளிமைதான் நடுவர் அவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையை உங்களுக்கு அலங்கரித்துக் கொண்டது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா கைதட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 20 நகைச்சுவை சொன்னீங்கன்னு, அந்த 20க்கும் அங்க பெரிய மக்கள் அவங்களும் எல்லாரும் அவ்வளவு அழகா ரசிச்சு ஆனா முன்னுரையில சொன்னீங்கல்ல. ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த நிகழ்ச்சியில 60 நகைச்சுவை கைதட்டல் கொடுங்க. 60 நகைச்சுவை முன்னுரையில மட்டும் நான் ஸ்டாப் 60 நகைச்சுவை சொன்னீங்க. ஆனா இங்க நகைச்சுவைன்னு சொல்றதுக்கா இதெல்லாம் கைதட்டுறாங்க. அங்க 60 நகைச்சுவை அடி வயித்துல அப்படி கத்தி கதறி எங்க அண்ணன் சொல்றாரு. ஒரு ஆள் இங்க கேட்டாங்களாடா ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம். 61வது ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க வயசான ஒரு ஆயா ஒண்ணு பட்டார்னு எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தாங்க சொல்லிச்சு. வயசான ஆயா, படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிளவிதான் என் ஜோலிய முடிச்சது. அந்த கிளவிய கூப்பிட்டு விழாக்குழு ஒரு தட்டு நிறைய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் ஒரு சீப்பு வச்சிருந்தாங்க. கிளவிய போட்டு இங்கேயே உட்கார வச்சு கிளவி வாயை திறந்தா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்கு. பட்டிமன்றம் முடிகிற 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த கிளவி 18 வாழைப்பழம் சாப்பிட்டு பழமும் முடிஞ்சு பட்டிமன்றமும் முடிஞ்சு. மறுநாள் போன் பண்ணேன் கிளவி ஆயா எப்படி போச்சு பட்டிமன்றம்? ஆயா நல்லா போகுது தம்பி. எப்படி ஆயா கேக்குற நடுவர் அவர்களே இவ்வளவு ரசிக்கிறாங்களே, இவங்களுக்கு சொல்றேன் அண்ணே, கூடலூர் கிராமமா நகரம்? கிராமம். சரி, நம்ம கூடலூர் மாதிரியான கிராமத்திலும் தாய்மார்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க. 2 பேருடைய ஓட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? 2 தாய்மார்களுக்கு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கூடலூர் மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னா கைதட்டுங்க. இது அத்தனை அன்னையருக்கும் நாம் கொடுக்கிற கௌரவம் இல்லையா? நான் கேட்கிறேன். என்னமோ சாதாரண வந்து மனைவி 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 மனைவின்னு ஒரு நிறைய சொன்னாங்க அவங்களுக்கு சாதகமா. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, தாய் என்கிற உறவுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது நடுவர். தாய் என்கிற நீங்க மனைவி என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டாங்க, எங்க அம்மா என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டாங்கன்னு என் தம்பியை கேட்டாங்க. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் அம்மா என்கிற சொல்லுக்கே தியாகம் செய்பவள் என்பதுதான் நடுவர் அவர்களே பொருளே. என்ன தியாகம் செஞ்சுட்டான்னு கேட்டா பாரு. உன் புருஷனை பெத்து உன்கிட்ட கொடுத்தாங்கல்ல உன் மாமியா, அதுவே பெரிய தியாகம். உங்களையும் நம்பி ஒரு பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை நம்பி கொடுத்ததே அவ செஞ்ச பெரிய தியாகம் இல்லையா? தியாகமே. அதை விட என்னமா தியாகம்? உன்னைய மருமகளா வீட்டுல வச்சிருக்கதே பெரிய தியாகம். கைதட்டுங்கம்மா. இப்ப வேற என்ன தியாகம் வேணும்? அதை விட என்னமா தியாகம் வேணும்? கேக்குறேன். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இருக்கும்போது அவரு பெத்த பையனை உங்களை நம்பி ஒப்படைச்சதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மாவுடைய தியாகம் தானே. தியாகம் தாயா? யோசிச்சு பாருங்க. தியாகி பட்டம் கொடுக்கணும் மாமியாருக்கு. கைதட்டுங்க அக்கா, நீங்க இப்பதான் கைதட்டணும். அக்கா இப்பதான் நான் கேக்குறேன். அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசுறாங்க. அங்க பேசினா மாமியா வாயில கடப்பாறையிலே குத்தும், இங்க பேசினா பேச்சையும் கட்டுவிட்டு 10,000 ரூபாய் காசு கொடுத்தோம். உன் மாமியா தான் தியாகி. இனிமே உன் மாமியா சொல்லும்போது தியாகி மாமியான்னு சொல்லு. பென்ஷன் மணிமொழி
திடீர்னு கிளப்பி விட்டு போறாங்க. அப்படியா? நேத்தானே சமாதானம் ஆயிரியா? காலையில போய் இறங்கு சரியாயிரும். ஆனா அந்த சத்தியத்துல நீங்க மாட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன் உண்மையுமே. என்ன அவங்க எத்தனையோ கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னீங்க. உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுவீங்களா? நீ கேள்பா. நான் சொல்ல போஸ்டர் கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு கேள்விதானே, நிறைய இல்ல, ஒரே கேள்விதான். ஒரே கேள்விதான். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அதானே நீங்க கேக்குறீங்க. ஆனா நாளைக்கு மண்டலாபிஷேக நிறைவு நாள், அதனால இப்ப நீங்க இத மக்களுக்கு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் சொல்லுமா? புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவிய கண்கலங்காம பாத்துக்கணும். என்னன்னு இவன் என்னன்னு இப்படி வித்தியாசமா சொல்றான்? அவர் ஏதோ சொல்றாரு, உமான்னு ஏதோ சொல்றாரு. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அவர் என்னன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுருங்க. என் சிங்கம் என்ன அமைதியா சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கா. அவர்கிட்ட கேளுடா. அண்ணே நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துலதான் ஏற்கனவே கிடையாது, ஓல்டு முகம் பாரு. அதான் அவர் ஏற்கனவே சொர்க்கத்துலதான் இருக்காரா, அதனால என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்றாரு. ஒரே ஒரு வார்த்தை யாரும் சொல்லுங்க விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இவங்க சொல்றது இவங்க சொல்றது அவங்க சொல்றது முரண்பாடா இருக்குண்ணே. நீங்க சொல்லுங்க. ஒரே செயல் தான். என்னன்னு கேட்ட கேள்வி என்ன? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு. செத்தா சொர்க்கத்துக்கு போகணும். இப்படியா சொல்றது? அதான்ப்பா. இன்னும் நான் சொல்றேனே, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்ங்கிற அவசியம் இல்லைங்க. கூடலூர் மாதிரியான புண்ணிய ஊர்ல வாழ்றதே சொர்க்க. கைதட்டுங்க. இந்த மாதிரியான கிராமத்து சூழ்நிலையில இப்படி ஒரு உறவுகளோட சேர்ந்து பெரியவங்க ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்ச்சியில அழகா சிரிச்சு இந்த நள்ளிரவு நேரத்தை கூட நகைச்சுவை நேரமாக்கி இருக்கீங்க பாருங்க. கைதட்டுங்க சார். இதுதான் அந்த ஆண்டவனுக்கே பிடிச்ச சொர்க்கம் அப்படின்னு சொன்னா, இத கூட இசைஞானி ஒரு பாட்டுல கொடுத்தாரு நடுவர். இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும். அந்த பாட்டு அப்படியே கொடுத்தாங்க. 4 விஷயம் நீங்களே நல்லா தீர்ப்பு எழுதுற மாதிரியே நான் சொல்றேன். என்னன்னு, இத்தனை தாய்மார்கள் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. தாய்ங்கிறவங்கள ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. நம்ம வேதங்கள் எத்தனை இருக்கு? 4 வேதங்கள். என்னென்ன வேதங்கள்னு இருக்கு? ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள். ரிக்வேதம், யஜூர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது சிவாச்சாரியர்கள் அந்த வேதங்களை எல்லாம் முழங்கி இருப்பாங்கல்ல. நான் கேக்குறேன், அந்த வேதங்கள்லயே பழமையான வேதம் எதுன்னு? ரிக்வேதம். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். நம்ம அழகா அண்ணன் சொன்னாரு, வேதங்கள்லயே பழமையானது ரிக்வேதம் தான். இதை எல்லா ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிக்வேதத்தினுடைய உபனிஷத்துல ஒரு வார்த்தை சொல்றான், என்ன தெரியுங்களா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய வீட்டில் தெய்வம் தன்னுடைய வடிவமாக பெற்ற தாயை படைத்திருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கோவில் கருவறையில் இருக்கிற அந்த காமாட்சி தாய் வேற இல்ல, வீட்டில் இருக்கிற நம்ம பெத்த தாய் வேற இல்லைங்கிறது தான் நம்முடைய வேதம் சொன்ன வழி. அப்படின்னா அந்த சாமிக்கு நிகரானவள் நடுவர் அவர்களே தாய் என்பவள். அது இல்லைன்னு நான் மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு பையன் இன்டர்வியூக்காக போனா, இங்க இருந்து காலையில உதாரணத்துக்கு திருச்சின்னு வச்சுக்கங்களேன், இந்த ஊர்ல இருந்து இப்ப திருச்சிக்கு இன்டர்வியூக்கு போறான்னு வைங்களேன், ஒரு வேலைக்கான சரிண்ணே கரூருக்கு போறான். கரூர் போனவன் காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறானே, திரும்பி சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றான். அப்பா உட்கார்ந்து கேட்கிறாரு, என்னடா தம்பி இந்த வேலையாவது கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அக்கா சொல்றா, சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா, தங்கச்சி ஓடோடி வந்து அன்பா சொன்னா, அண்ணா வேலை கிடைச்சிருச்சுன்னா முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுன்னா. அப்படி எல்லாரும் ஒவ்வொன்னு பேசும்போது சமயக்கட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது நடுவர் அவர்களே, தாயின் குரல். காலையில 7 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே குரல் பெற்றெடுத்த தாயினுடைய குரல் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல நாம ஜனகணமன தானே தேசிய கீதம்னு பாடுறோம். ஆனா உலகத்திற்கே அத்தனை தாய்மார்களின் பொதுவான தேசிய கீதம் என்ன தெரியுங்களா?
என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா அம்மாக்களினுடைய பொதுவான தேசிய கீதம். நடுவர் அவர்களே, இது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? அதனாலதான் சொன்னா, மழை வருதுன்னு வைங்கண்ணே, என்ன செய்வீங்க? மழை பெஞ்சுன்னா கொடை பிடிப்போம். கொடை பிடிப்பீங்க, ஓரமா ஒதுங்கி நிப்பீங்க. ஒரு பையன் வரும்போது மழை வந்துருச்சுன்னு ஒதுங்குற கிடம் இல்ல, நனைஞ்சிட்டான், கையில குடையும் இல்ல, நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தவனை பார்த்து அம்மா சொன்னா, அப்பா சொன்னாரு, மழை வருதுன்னு தெரியுது, 7 கழுத வயசாகுது, ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்க தெரியாதான்னு அப்பா கேட்டேன். அண்ணன் கேட்டான், மழை வருதுன்னு தெரியுதே, ஏன்டா ஒரு குடை எடுத்துட்டு போக மாட்டியாடான்னா. இப்படி ஆளாளுக்கு திட்டும் போது பெற்றவள் மட்டும்தான் வந்தா. அவ எதுவுமே சொல்லலை. அவன் எழுதுறான், என்னை 10 மாதம் தன் கருவில் சுமந்தவளோ, தன் பாலையே எனக்கு உணவாக கொடுத்த என் தாயோ, என்னை அருகில் அழைத்து தன் முந்தானை தலைப்பால் என் தலையை துவட்டி விட்டு அவளும் திட்டினாள். என்னை அல்ல, வாழா போன மழைய என் புள்ள வரும்போதுதான் நீ பெஞ்சு தொலையணுமான்னு அந்த தாய் மழைய திட்டானா, அந்த கருணை இவங்கள்ட்ட இருக்கானே? எங்க இருக்கு சொல்லுங்க. பொறுமை இருக்கானே? முதல்ல எந்த பொறுமைடா இருக்கு? நீங்க சொல்லுங்க அண்ணா. இப்ப நீங்க எதுக்கு, நீங்க யாரோ ஒருத்தர் வீட்டுல எல்லாம் நம்ம பேசுறோம், எதுக்கு யாரோ ஒருத்தர் அப்படி உங்க வீடு எடுத்துக்க இருங்க. இவங்க நல்லா சிரிக்கிறாங்க, அதுக்காகவே நான் சொல்றேன். உங்க வீட்டுல அன்னிக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையில சண்டை வந்திருக்கா, வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிருமா? இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? நம்ம நடுவர் வீட்டுல கைதுட்டுங்க, அப்பதான் நடக்கும். எதுக்கும் தட்டாத சிலர் இதுக்கு மட்டும் தட்டியல, என்ன காரணம்? நல்லா வரட்டும். அண்ணா, அப்படி சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? அண்ணி பக்கமா, அம்மா பக்கமா? யார் பக்கம்? என்ன, உங்க மனைவி பக்கமா, உங்க அம்மா பக்கமா? என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்தா நீங்க அம்மா பக்கமா, மனைவி பக்கமா? வேலைக்காரி பக்கம். வேலை இதுன்னு வேற பக்கமா இருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் அகலமான, நாங்க கேள்விப்பட்ட வகையில, டீமோட கேள்விப்பட்ட வகையில அது அழகான அம்மான்னு சொன்னாங்க. ராணிய கேளு. இல்லையே. நான் கேக்குற நடுவர் அவர்களே, இப்படி சண்டை வருது, வெளியில தெருவுல எங்காவது கூட்டிட்டு போனா சண்டை இழுக்காம வராங்களா? எல்லாம் ஒரு பஸ்ல 2 பெண்கள் போனாங்க. ஒரு அம்மா சொல்லு, மரியாதையா இந்த ஜன்னல் கதவை ஏத்து, காத்து வரலன்னா வேர்த்து செத்துருவேன். ஒருத்தி சொல்றா, மரியாதையா ஜன்னல் கதவை சாத்து, காத்து பட்டா நான் குளிர் வந்து செத்துருவேன். ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா, ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா. கண்டக்டர் அழுதாரு. புது பஸ் இப்பதான் டெப்போல இருந்து என்ன நம்பி விட்டுருக்காங்க பூஜை போட்டு, தயவு செய்து ஜன்னல் கண்ணாடிய பிச்செடுத்து என் பாக்கெட்ல கை வச்சிடாதீங்க. கேட்கல. பின்னாடி இருந்து ஒரு ஆள் கேட்டான், அங்க என்னையா சத்தம்னா? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், ஜன்னலை ஏத்துனா இந்த அம்மா செத்துருவாசா, ஜன்னலை சாத்துனா அந்த அம்மா செத்துருவாசா. அம்மான்னு சொன்னான் எந்திரிச்சவன், ஒரு 5 நிமிஷம் ஏத்தியா இவ சாகட்டும், ஒரு 5 நிமிஷம் சாத்தியா இவ சாகட்டும், ஏத்து சாத்து அப்படின்னு. இப்ப கண்டக்டர் எழுதாரு, 2 யாரு பொண்டாட்டின்னு தெரியலங்க. எழுந்த ஆள் சொன்னா, 2 ஏன் பொண்டாட்டி தாண்ட, கூடவே இருந்து சண்டை போட்டு கொள்றாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன். நல்ல மனுஷனா இருக்கான். கேக்குற நடுவர் சொல்லிருக்கான் பாரு, ஏத்தி சாத்துறான், ஏத்தி சாத்துறான். வாரியார் சாமிகள் தாங்க சொன்னாரு, சமயம் வளர்த்த பெரியவர் சொன்ன வார்த்தை பொய்யாவா போயிடும்? ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணு. கைதட்டுங்க. ஆறி போன காஃபி நாவிற்கு சுவை சேர்க்காது, கசப்பத்தான் கொடுக்கும். அன்பு இல்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையும் வாழ்க்கையில கசப்பதான் கொடுக்கும்னா, ஒரு மனைவி கொடுக்கிற கசப்பை போல எந்த தாயாவது தன் பிள்ளைகளுக்கு கசப்பான உணர்வை தந்திருக்கிறாங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. மனைவி கிட்ட ரவை வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்க. சொல்லுங்கண்ணே. ரவை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம சொந்தம் வந்தா ரவைய உப்புமாவா கிண்டுவான், அவ சொந்தம் வந்தா கேசரியா கிண்டி கொடுப்பான். இதான் பொண்டாட்டி பண்றது. ஒரே ரவை தானே, ஒரே ரவையில ரவை ரவையா வேலையை காட்டுவான். சூப்பர், கைதட்டுங்க. உண்மையிலுமே நம்ம உறவுகள் வந்தா வெள்ளை ரவை உப்புமாவா மாறுது. ஆனா அதே வெள்ளை ரவை அவங்க உறவுகள் வந்தா கேசரியா கலர் கலரா கலர் கலர் அடிச்சு அப்படி போவாங்க. இன்னொன்னு அப்படிலாம் இல்ல, நீங்க கிண்டுற கதை தான் எங்களுக்கு. நீங்க எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க? நான் 5 நாடுகள் போயிருக்கேன். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே உங்களை மாதிரி பெரியோர்களின் ஆசைகள். அண்ணன் 5 நாடு போயிருக்கேன், வெளிநாடு. இதே அம்மனுடைய அருளால, ஈஸ்வரனுடைய அருளால இன்னும் 50 நாடுகளுக்கு நீங்க போகணும். நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கணும். ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன ஆசைகள்? என் மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன். நான் 5 நாடுகள் போயிருக்கேன். ஆமா. என் டீம்ல பேசுற
இந்த அம்மாவும் அந்த பையனும் 8 நாடுகள் போயிருக்காங்க. ராணி அம்மாவும் உமானனும் 8 நாடுகள் உங்களை விட கூடுதலா 3 நாடுகள் போயிருக்காங்களா? ஆமா, என்ன நாடுகள் போயிருக்காங்க? என்னை விட எக்ஸ்ட்ரா 3 நாடு போயிருக்காங்க. அதானே, எந்தெந்த நாடுகள் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க? ஒரத்த நாடு, ராம் நாடு, வருஷ நாடு. இந்த 3மே தமிழ்நாடு தானே? வருஷ நாடு லேட்டா போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு முடிஞ்சிருக்கும். சொல்லி முடிச்சு நான் கேக்குறேனே, எல்லா மலேசியா உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா பதிவு பண்றேங்க. மலேசியா போனதோட நாங்க அப்படியே டீம் போனோம், இதே டீம் நல்லா பேசி முடிச்ச உடனே இந்த மேடை அளவுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டு மேஜை போட்டு அதுல என்னென்ன உணவுகள் வேணுமோ சாப்பிடுங்க சார். நாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வட இந்திய உணவுகள், ஒரு பக்கம் தென்னிந்திய உணவுகள், ஒரு பக்கம் சீன உணவுகள், மலேய உணவுகள்னு விதவிதமா வச்சிருந்தாங்க. நடுவர்கிட்ட கேட்டாங்க, அண்ணன்ட்ட, சார் உங்களுக்கு எதை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு போது மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பழைய கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டாரு. அதுதான் கைதட்டுங்க. உண்மையிலுமே நீராகாரம் கிடைக்குமான்னு மலேசியா போய் கேட்டாரு. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்துல நீங்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், எத்தனையோ இடத்துக்கு கூட போங்க, பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள், ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிடுங்க. எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை ஒரு இடத்துல மட்டும்தானே கிடைக்கும். அது எந்த இடம்பா? நடுவர் அவர்களை, எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் எந்த பெரிய செஃப் சமைச்சாலும் கிடைக்காத ஒரு சுவை யார் கையில சாப்பிடும் போது கிடைக்கும் தெரியுங்களா? பெத்த தாய் கையால பழைய சொத்தை ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடும் போது அந்த சுவை கிடைக்கும்னா கைதட்டுங்க. அந்த சுவைக்கு இணைய ஏதாவது வருமானே? உண்மை தம்பி. ஏசிய 16ல வச்சு சொல்லுங்கண்ணே. ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்காத தூக்கம் தாயின் மடியில் படுக்கின்ற போது கிடைக்குது. அது எங்க? அருமண்ண. அது மாதிரி உணர்வு வருமா? நான் கேக்குறேன். பாண்டவர் பூமின்னு ஒரு படம் நடுவர் அழகா சொன்ன அந்த உணவுன்னு சொல்லும் போதுதான் நினைவுக்கு வருகிறது. காரமாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தம்பி சாப்பிடுவார், கொஞ்சம் கசப்பு இருந்தால் என் பாட்டியும் தாத்தனும் சாப்பிடுவார்கள். ஆனால் சமைத்த உணவில் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் என்னை பெற்ற தாய் சாப்பிடுவாள் எழுதுறாருன்னா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, மிச்சம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் அம்மாதான். மிச்சம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் அம்மாதான். நாம் மிச்சம் வைத்ததை மட்டுமே சாப்பிட்டு வாழ்பவளும் நம் அம்மாதான். அப்படின்னா அந்த தியாகத்துக்கு இனியா உங்க தியாகம் வருமா? நான் கேட்கிறேன். பாண்டவர் பூமியில் ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க நடுவர் அவர்களே. இந்த மௌலிவாக்கத்துல ஒரு கட்டட விபத்து நடந்துச்சுன்னு தம்பி சொன்ன எடிசன் வாழ்க்கைக்கு அத்தனை பேரும் கைதட்டினீங்களே. வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவள் எடிசனுடைய தாய்னே. ஆனா அந்த மௌலிவாக்க கட்டட விபத்துல கீழே பேஸ்மெண்ட்னு சொல்ற அந்த தரைத்தளத்துல இருந்த ஒரு தாய் அந்த 11 மாடி கட்டடம் சரிஞ்சு விழும்போது அந்த இடிபாட்டுல சிக்கியிருக்காங்க. இடிபாடுகளை பொக்லைன் வச்சு ஜேசிபி வச்சு தள்ளுறாங்க. தீயணைப்புல இருந்து எல்லாரும் வந்து மீட்பு படை வந்து மீட்கிறாங்க. பெரிய கான்கிரீட் செவுத்தை தூக்கி எரியும் போதுதாங்க தெரிஞ்சது ஒரு தாயினுடைய சடலத்தை. ஆனா அதுல என்ன தெரியுங்களா? அந்த தாயின் சடலத்திற்குள்ளும் ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது. அவள் அனைத்து நிலையிலேயே அந்த உயிர் பிரிந்திருந்ததுன்னு சொன்னா, உயிர் போகிற தருணத்தில் கூட தன் தலைமுறையை வாழ வைத்து விட்டு தான் தலை சாய வேண்டும் என நினைக்கிறவள் தான் தாய் என்று சொன்னார் நடுவர் அவர்களே. தாய் என்பவள் நமக்கு தொப்புள் கொடி உறவு, தாரம் என்பது நமக்கு தாலி கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு, ஆதி உறவு, தாலிக்கொடி உறவு, பாதியில் வந்த உறவு. பாதியில் வந்த உறவை விட ஆதியில் வந்த உறவுதான் என்றைக்குமே உயர்ந்தது. அதுவே குடும்பத்திற்கு தூணாக இருப்பது என்கிற நல்ல தீர்ப்பை இந்த மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டுமாய் உங்கள் பொன்னடி வணங்கி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவிலே தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மருந்திலே. நல்லா பேசியிருக்கார் பேராசிரியர் ரவிக்குமார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்பா. நாம் அமர மடி கொடுத்தவள், நாம் அமர மடி கொடுத்தவள் தாய் என்றால் நாம் உயரப்படியாக இருந்தவள் கட்டிய மனைவிதான் என்பதை மறந்து விட முடியாது. நிறைய அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு ஆள் பேச இந்த அம்மா சந்தேகத்தில் உட்கார்ந்து
விடுவாங்களா விட மாட்டாங்க. எப்போ விடுவாங்க? சென்னையிலேருந்து அந்த அம்மா வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப பாடக்கூடிய அம்மா. பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம். இல்லடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போடாத சாப்பிடுயோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளவு கூட கணக்குல சேர்த்துக்கலாம். நம்பர் 2, ரெடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவா. இவளையும் கணக்குல சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டான், இப்படி முழிப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குறும். ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கும். எங்களுக்கு 7, அதனால 3 பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நம்பர் பூரா இவன் தான் வச்சுக்கிட்டு சுத்துறான். சார் மனைவி என்பவள் யார் சார்? இடையில வந்தவ சார். என்னை பத்தி தாயை பத்தி என்ன தெரியும், என் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும், என் பரம்பரை பத்தி என்ன தெரியும்? வந்த பேசாம சொத்து பேசாம இருக்க வேண்டியானே. என் குடும்பத்தை அத்து விடுற, பிச்சு விடுற. என் சித்தப்ப வீட்டுக்கு வந்தா உன் சித்தப்பையா நம்ம வீட்டுக்கே வர்ற. என் சித்தப்பத்தான் என்னை படிக்க வச்சாங்கிறது எனக்கு தானே தெரியும். இன்னைக்கு நான் ஆளாயிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். ஓ சொந்த வந்தான குத்தி போடுற, ஆடுற, என் சொந்தம் வர்றானா கோடாலி புயல் குப்பர் அடிச்சு படுத்துறேன். ஏன் என்ன உன் சொந்தம் தான் ஆட்டு அடிக்கிற, மாட்டு அடிக்கிற, கோழி அடிக்கிற, சொந்தம் என்னையும் போட்டு அடிக்கிற. என் சொந்தம் தான் என்ன பண்ற, முக்கு கடையில 3 இட்லி வாங்கி கொடுத்து ரிட்டர்ன்ல அனுப்பி சொல்றேன். எங்க அண்ணன் டவுன் பஸ் ரிட்டர்ன்ல போறதுக்கு. உன் சொந்தம் தான் மீன் குழம்பு வைக்கிற, என் சொந்தம் தான் மீதி போன குழம்பு வைக்கிற. உன் சொந்தம் தான் மட்டன் குழம்பு வைக்கிற, என் சொந்தம் தான் மட்டமான குழம்பு வைக்கிற. எங்க நிம்மதி இருக்கு? ஆம்பளை வெளியே சொல்ல முடியாது ராசா. நீங்க சிரிச்சு மனசு ஆத்திக்குங்க, வீட்டுல போய் நம்ம கேட்க முடியாது. நாளைக்கு ஏன்டி எங்க அண்ணனுக்கு இப்படி வச்சேன்னு கேட்டா சோத்துல விஷத்தை வச்சிருவாங்க. எல்லாம் வாழ்க்கை ரகசியத்தை பத்தி உடைச்சுக்கிட்டு. அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு ஒரே வித்தியாசம் தான். மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல், செம்பட்ட முடியும் உன் சமையல்.